ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். என்னன்னு தெரியல. அக்ஷய திருத்தி வருதா? அதற்காக தான் பேசுறோமான்னு தெரியல. அதனால நெறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நமக்கு பைரட்னாலே என்னன்னு தெரியும். பைரட் அப்படிங்கிற ஸ்டோனே வந்து பணத்தை அள்ளி தரும். நல்ல செல்வத்தை அள்ளி தரும். குட் லக்க குடுக்கும். ஃபார்ச்சூன், ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ் என்னெல்லாம் வார்த்தை வந்து செல்வ வளத்துக்கு இருக்கோ, அது எல்லாமே பைரட்ங்கிற கிறிஸ்டலுக்கு இருக்குன்னு நம்ம நெறைய பார்த்துருக்கோம். நெறைய பைரட் காயின்ஸ் வந்திருக்கு. பைரட்ல அம் அம் பிரேஸ்லெட் வந்திருக்கு. மாலைகள் இருக்கு. பெண்டன்ட் பண்ணியிருக்கோம். மோதிரங்கள் இருக்கு. இத தவிர்த்து பைரட்ல வந்து ஏஞ்சல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நெறைய இருக்கு இல்லையா? அதுல பைரட்ட நம்ம கிறிஸ்டல்ஸ்னா என்ன? நம்ம ரத்தினங்கள் எதுக்கு கையில போட்டுக்கிறோம்? அதுல அதனுடைய வந்து கதிர்வீச்சுக்கள் அதன் வழியா நம்ம உடம்ப தொடும்போது, நம்ம ஆராவை தொடும்போது, நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம போட்டுக்கிறோம். அணிஞ்சு கொள்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பைரேட்ல இது வந்து கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர்னா அப்படி கொத்து கொத்தா இருக்கிறது. அப்போ இந்த இப்போ திராட்சை கொத்து அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாரி கிளஸ்டர்ஸ். இதுவும் திராட்சை கொத்து மாரி தான் இருக்கும். சின்னதா இருக்கும். ஹேண்டியா இருக்கும். எதுக்கு அப்படின்னா, கீ செயின்ல போட்டுக்கலாம். இப்போ பைரட்ட நம்ம தொட்டுட்டே இருக்கும்போது, அப்ப என்ன ஆகும்? அதனுடைய ஆற்றல் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப நீங்க இத பைக் கீயா போட்டுக்கலாம். இல்ல உங்க வீட்டு சாவியா போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு நீங்க அடிக்கடி ஓப்பன் பண்ற சாவி இதுல போட்டுக்கும்போது, இதனுடைய நம்மளுக்கு கான்டாக்ட் நெறைய இருக்கும். இல்லையா? அப்போ உங்களுக்கு பண வரவை ஈர்த்து கொடுக்கும். குட் லக்க ஈர்த்து கொடுக்கும். கிறிஸ்டல்ஸ் கிட்டயே ஒரு ஒரு தன்மை இருக்கு. கிறிஸ்டல்ஸும் கேட்கும். இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் நான் வந்து நம்ப மாட்டேன் அப்டி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அதற்கு ஒரு தன்மை உண்டு. இப்போ நெறைய அந்த காலத்துல வந்து காற்றுக்கிட்ட பேசுவேன், மரத்துக்கிட்ட பேசுவேன் அப்டிலாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு உயிரினம் தானே! அ கல்லும் நகரும். நகர்ந்து போன்னு சொல்லும்போது சில சித்த பெருமக்கள் கல்லே அப்டி நகர்ந்து போகும் இல்லையா? சித்தர்கள்லாம் சொல்லும்போது. அப்படி இருக்கும்போது, ஏதோ ஒரு வகையில இயற்கை நம்மளோட நெறைய விதத்துல இணைஞ்சிருக்கு. நம்ம இப்படி சயின்ஸ் அப்படி இப்படின்னு அதுலருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம் ஆக்சுவலா. பட் அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கிறிஸ்டல்ஸ் கிட்ட நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். தன்னோட கார் கிட்ட அத வந்து அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. பைக் எல்லாம் வச்சுட்டு புல்லட்லாம் வச்சிருக்கும்போது, அது என்னோட கனவு கன்னி அப்படிலாம் சொல்லி என் கசின்ஸ் கூட நெறைய பேர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பைரட்ட இப்ப நீங்க ஏதாவது ஒரு 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 நாள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இது உங்களுடைய வண்டி சாவி இருக்கும்போது, கையில வச்சுக்கும்போது, எனக்கு வந்து இன்னைக்கு நல்ல பண வரவை ஈர்த்து கொடு. எனக்கு இன்னைக்கு நல்ல ஃபார்ச்சுன குடு. நான் போகிற காரியத்துலலாம் வெற்றி கொடு. அப்படின்னு வேண்டிட்டு, நீங்க அன்னைக்கு நாள ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியில போறதுக்கோ, இல்ல வேற எங்கேயாவது போறதுக்கோ. ஸோ இந்த பைரைட் கிறிஸ்டல் உங்க கையோடயே இருக்கும்போது, உங்களோடயே இருக்கும்போது, சில பேர் எல்லாம் இந்த பேக்ல மாட்டி வச்சுப்பாங்க. சில பெண்கள் எல்லாம் பேக்ல மாட்டி வச்சுப்பாங்க. அந்த மாரி கூட மாட்டி வச்சுக்கலாம். இல்ல நீங்க எங்க அடிக்கடி உட்கார்றீங்களோ, அந்த இடத்துல கூட மாட்டி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும்போது, இதனுடைய ஆற்றல் நம்ம ஆறாலேயே இருக்கும். ஸோ நல்ல ஃபார்ச்சூன், நல்ல ப்ராஸ்பெரிட்டி குடுக்கும்.